எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிரியாவிடை நடைபெற்றது. மார்கழி மாதம் முழுவதும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெறக்கூடிய வைபவம்லாம் பார்த்துட்டே இருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிரியாவிடை நடைபெற்றது. பிரியாவிடைனா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். போன வீடியோஸில் பிரியாவிடை பார்த்தோம். தாயார் நமக்கு எப்படியெல்லாம் கிருபை பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரோம். தாயார் பேசும் தெய்வமாக இருக்காங்கிறதுக்கு பிரியாவிடையில் சேவிச்சா நம்ம நல்லாவே உணர முடியுங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. பிரியாவிடை அப்படின்னா கோபிகைகள் நோன்பு இருக்காங்க. பெரிய பெருமாள்கிட்ட போய் வரம் கேட்குறா. எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி பாவை நோன்பெல்லாம் இருக்க போகிறோம், எங்களுக்கு அதற்குண்டான வேண்டியதெல்லாம் ஒரு விரதம்னு இருக்கோம்னா அதுக்கு என்னென்ன உண்டு அப்படிங்கிறலாம் தாயார் வரிசையாக சொல்கிறா இல்லையா. அது எல்லாவற்றுக்கும் நீயே எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடு. உன்னையே நினச்சி நாங்கள் விரதம் இருக்க போகிறோம், அதுக்கு அந்த விரதத்துக்கு தேவையானதெல்லாம் நீயே எங்களுக்கு என்ன செஞ்சு கொடு அப்படின்னு கோபிகைகள்லாம் சேர்ந்து பெரிய பெருமாள்கிட்ட விண்ணப்பிச்சு நாங்கள் இந்த மாதிரி விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னு அனுமதியெல்லாம் வாங்கிக்கிற மாதிரியான நிகழ்வு தான் இந்த பிரியாவிடை. அதன் பின்பு தாயார் பக்தி மட்டும்தான் பெருமாள்கிட்ட நம்ம போகிறதுக்கு ஒரே வழி பக்தி மட்டும்தான். பக்தியை தவிர வேறு எந்த வழியில் போனாலும் அந்த பெருமாள் கட்டுப்பட மாட்டார். அதான் சொன்னாலே யசோத்த அம்மா கண்ணனை கண்ணா உன்னை கட்டி போடுறேன்டா அப்படின்னு சொல்லி சேட்டை தாங்க முடியலன்னு கட்டுறாராம். கையெல்லாம் தான் அசந்து போகிறதான். ஆனால் கண்ணனை கட்டி போட முடியலையா. ஆனால் பக்தியினால் அவள் என்ன செய்யறாப்பா களைச்சி போயிட்டாலாம். பா கண்ணா முடியலடா, நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் மூச்சு வாங்கிட்டு சொல்கிறாளாம். அப்போ கண்ணன் சொல்கிறான், தானாகவே இந்த கட்டுக்குள்ளே வரானா கண்ணன். இந்த மாதிரி கண்ணனை அன்புனால தான், பெரிய பெருமாளை அன்புனாலையும் பக்தியினால் மட்டும்தான் நம்ம அடைய முடியுங்கிறத தான் தாயார் நம்மளுக்கு சொல்லிகிட்டே இருக்கா. வாழ்ந்து காட்டினாலே தாயார். பக்தி ஒன்றை மட்டும் அப்படியே உறுதியாக வச்சுக்கோங்க. பெருமாள் மேலே அன்பு பக்தியை மட்டும் விரதமாக வச்சுக்கோங்க. பெருமாள் நம்ம எப்பயுமே நமக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லும் விதமாக தானே தாயார் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கா. திருப்பாவை ஒவ்வொன்றும் சொல்கிறதே, ஒவ்வொரு நாளும் திருப்பாவை சொல்லிகிட்டே இருக்கணுமா. இன்றைய தினம் நம்ம பிரியாவிடை எல்லாம் ரசித்து சேவிச்சுண்டே நம்ம திருப்பாவை பார்ப்போம். மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. தாயார் சொல்கிறா பெருமாளை பார்த்து, அப்பா பெரிய பெருமாளே வடபெருங்கோவிலுடைய அணை நீ எப்படி இருக்கணும்னா மழைக்காலத்தில் சிங்கம்லாம் தூங்கிட்டு தன்னோட குகைக்குள்ளே போய் அது வாட்டு தூங்கிட்டு இருக்குமா. ஏன்னா இது மழைக்காலம், நசனசன வெளியில் இருக்கும். அந்த பொதுவாகவே மழைக்காலங்களில் சிங்கத்தை வெளியில் பார்க்க முடியாதான் காடுகளில். அதை மாதிரி நீயும் யோக நித்திரையில் உட்காந்துட்டுருக்கியா, நீ வாட்டு இப்படி சயனிச்சு படுத்துட்டு இருக்கியே, உலகமுண்ட பெருவாயான்னு சொன்னாலுமே நீ இல்லை லோகத்தெல்லாம் என்ன செய்யுது உன்னில் தான் இந்த கழைப்பில் அப்படியே நீ படுத்துன்னு இருக்கியாப்பா. நீ உனக்கு பெரிய கடமை இருக்குது, எங்களையெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பெரிய கடமை உனக்கு இருக்குது, பொறுப்பு உனக்கு இருக்குது. இதில் தாயார் பெருமாளை சிங்கமாக சொல்கிறாளாம். அது என்ன சிங்கம் அப்படின்னா, ஏன் சிங்கத்தை தாயார் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த நம்ம பெரிய பெருமாளை போய் அவ்வளோ அழகாக வருவாரே, அந்த நடந்து ராஜ நடந்து சிங்க நடந்து நடைய சொல்கிறாளாம். பெருமாளோட நடை சிங்க நடைய சொல்கிறாளாம். பெருமாள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சிங்கம் போல எழுந்து வரணும்ப்பா, சிங்கம் மாதிரி நடந்து வரணும். அதற்காக நீ என்ன செய்யணும், கர்ஜித்துண்டு பயமுறுத்துற மாதிரி எங்களுக்கு அப்படிலாம் வேண்டாம். நீ என்ன செய்யணும், உன் குணம் மாறக்கூடாது. உன் குணம் என்னது, எப்பயுமே அனுகிரகம் பண்ணுறது தான் உன் குணம். உன் குணம் மாறக்கூடாது. சர்வசரண்யனாக சர்வ சுலபனாக சர்வ நாயகனாக அப்படியே ஒன்று என்ன செய்யணும், உன் குணத்தோடு தான் நீ வரணும். எங்களை நீ என்ன செய்யணும், எழுந்து காப்பாற்றணும். எப்படி தெரியுமா எழுந்து காப்பாற்றணுமா, வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா. தாயார் சொல்கிறாலாம், தொங்கிட்டு இருக்க சிங்கத்தை அதோட முடியை பிடிச்சி இழுத்தா பிடரி முடியை பிடிச்சிட்டா அதுக்கு அவ்வளோ கோவம் வருமா, விட்டாருன்னு எழுந்திருக்குமா. அப்படியே வலி தாங்காமல் சட்டுன்னு திரும்பி பார்க்குமா, அப்படியே கண்ணெல்லாம் நெருப்பு பொறி பறக்க திரும்பி பார்க்குமா. அந்த மாதிரி நீ என்ன செய்யணும், எங்களை காப்பாற்றுறதுக்கு ஓடி வரணும். நாங்கள் எல்லாரும் நீ தான் கதி, நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருக்கோமே, அதனால நீ என்ன செய்யணும், எங்களை காப்பாற்றுறதுக்கு ஓடி வரணும். அந்த ஒரு ஸ்பீடில் நீ வரணும்னு தாயார் சொல்கிறாளாம். உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய. நாங்கள் என்ன செய்கிறோம், உன் கோவில் வாசல் நின்றுருக்கோம். நீ என்ன செய்கிற, எப்போ பார்த்தாலும் நீ அப்படி உன் கோவிலை விட்டே வரமாட்டேங்கிறிய. வடபத்திர சாயை பார்த்து சொல்கிறாளா, நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இத்தனை நாளாக எல்லாரையும் எழுப்பியாச்சு, உங்ககிட்டயே சொல்லியாச்சு, இப்போ உன்னையும் எழுப்பியாச்சு, நீ அப்படியே உன் கோவிலை விட்டு எழுந்து வெளியில் வரமாட்டேன்னு சொல்லி நீ அடம் பிடிச்சா என்னப்பா அர்த்தம்.
நீ எழுந்து வந்து நீ என்ன செய்யணும், உனக்கான கடமைகள் இருக்குது. நீ எங்களை காப்பாற்றாமல் வேற ஒருத்தர் எங்களை காப்பாற்றினால் வேறு தெய்வம் இந்த உலகத்தில் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நீ காப்பாற்றாமல் இருந்தால் உன்னை தானே எல்லாரும் வந்து என்ன இப்படி பெருமாள் பெருமாளுங்கிறா, இவாளை போய் பெருமாள் இப்படி காப்பாற்றலையேங்கிற மாதிரி ஒரு பழி சொல்லுக்கு நீ ஆளாகிடாத. நீ வா, எழுந்து வந்து எங்களை காப்பாற்றணும். சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாயின்னு சொல்கிறாங்க. தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா, சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்துக்கோ, உனக்கான ஆசனம் சிங்காசனம். நீ ஜம்முன்னு அமர்ந்துட்டு ராஜாவாக அமர்ந்துட்டு இந்த லோகத்துக்கெல்லாம் நீதான ராஜா, நீதான அதிபதி. நீ உட்காந்துட்டு என்ன செய்யணும், நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டாம். நாங்கள் சொல்லாமலேயே நீ தெரிஞ்சுட்டு எங்களுக்கு நீ வந்து என்ன செய்யணும், கிருபை பண்ணணும். எதிர்க்க இருக்கிறது பெருமாள் தான்னு தெரிஞ்சுட்டு நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, வீட்டை கொடு, பொருளை கொடு, நகையை கொடு. அவள்லாம் 4-5 வண்டி வச்சுருக்கா, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் பெருமாள்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ எனக்கு என்னத்தான் செஞ்சுட்டு அப்படிலாம் நம்ம பெருமாள்கிட்ட போய் நம்ம கேட்கக்கூடாதான். பெருமாளுக்கு தெரியும் நமக்கு வந்து நம்மளோட தகுதிக்கு தகுந்தாப்ப நம்மளுக்கு என்ன தரணும், நம்மளோட உழைப்பை பொறுத்து பெருமாள் நமக்கு வந்து எல்லாமே என்ன தரணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாத்தையும் குறைவில்லாமல் தருவார். நம்ம பெருமாள்கிட்ட என்ன கேட்கணுன்னா, ஆயர் குலத்து பெண்கள் மாதிரி தாயார் கேட்டது போலயே நம்ம என்ன செய்யணும்னா, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம், எங்களுக்கு தெரிஞ்ச நியாயமெல்லாம் நீ மட்டும்தான், உன்னையே எங்களுக்கு கொடு, எங்களுக்கு அது போதும்னு சொல்லிட்டா போதும். பெருமாள் கிடச்சிட்டாலே போதுமே. பெருமாளோடையே சேர்ந்து அம்மா வந்துருவாளே, ஆண்டாள் வந்துருவாளே, மகாலட்சுமி வந்துருவாளே. மகாலட்சுமி பெருமாள் வந்துட்டா மகாலட்சுமி வந்துடுவா பின்னாடியே. அவள் 2 பேரும் வந்துட்டா நம்மளுக்கு என்ன குறை இருக்க போகிறது. அதனால நம்ம எப்பயுமே இதர வசதிகளுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. இவா வீடு கட்டிட்டா, இவா வந்து நிறைய நகை வச்சுருக்கா, இவாளுக்கு பேரு புகழ் அந்தஸ்து இருக்குது, பெருமாளுக்கு தெரியும். நம்மளுக்கு எப்போ என்ன வேணுமோ அதை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு பெருமாளுக்கு தெரியும். நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும்னா, நம்ம எப்பயுமே அவரை சேவிச்சுட்டே இருக்கணும். உன்னை நாங்கள் மறந்துடக்கூடாது இல்லையா. நம்ம வந்து எப்பயுமே பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கணும். நம்மளோட டியூட்டி அதுதான். பெருமாளே நீ ஒன்னையே கொடுப்பா, எங்களுக்கு ஒன்றை விட பெருசு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கோபிகைகள் மாதிரி பக்தி பண்ணணும். அதுவும் இந்த பிரியாவிடை மார்கழி 23 நல்லா யோசிச்சு பாருங்க. அழகாக இந்த மாதிரி மலை முழஞ்சிலுங்கிற இந்த பாசுரத்தை தாயார் வடபத்திர சாயி சன்னதியிலேயே போய் உட்காந்துட்டு, இந்த அச்சாவதார திருமணிலேயே போய் உட்காந்துட்டு, எல்லாம் தெரியும், நாங்கள் எதுக்கு வந்திருக்கோங்கிறதும் உனக்கு தெரியும், ஏன் வந்திருக்கோங்கிறதும் தெரியும். என் கூட அவ்வளவு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், பக்தாள் கோஷ்டி அத்தனை பேரையும் கூட்டின்னு வந்திருக்கேன். அவள்லாம் இன்னும் வேணும் ஏது வேணும்லாம் உன்கிட்ட கேட்க மாட்டா. அப்படியே ஏதாவது தெரியாதனமா அப்படி இப்படின்னு ஏதாவது இந்த மாயையில் கட்டுண்டு கேட்டால் கூட நீ அவளுக்கு என்ன செய்யணும், அதையும் கொடுத்து, அவளுக்கு வேணுங்கிறதையும் கொடுத்து, அவளுக்கு பக்தியையும் போதித்து அவளை நல்வழிப்படுத்தணும்னு சொல்கிற மாதிரி தான் தாயார் அத்தனை அழகாக இருந்தாங்க. பெரிய பெருமாள் அதெல்லாம் சிரிச்சுட்டே அந்த வடபத்திர சாய் அவ்வளோ அழகாக ஜம்முன்னு இருந்தார். அத்தனை அழகாக இருந்தது அந்த சேவை. இன்றைய திருப்பாவை பாசுரம் மார்கழி 23ஆம் தேதி திருப்பாவைக்கான பாசுரம் அத்தனை அழகாக அலமேலு ரங்கராஜன் மாமி ஓவியத்தில் அவ்வளோ அழகாக இருந்தது. மிக்க நன்றி. அடுத்ததாக தாயார் அவ்வளோ அழகாக சொன்னாலே, சீரிய சிங்கம் போல் வான்னு, அது அழகாக அந்த சிங்கம் மாதிரியே அந்த திருப்பாவை பாசுரத்துக்கு ஏற்றபடியாக அந்த சிங்க முகத்தை அவ்வளோ அழகாக வண்ண கோலத்தில் ரொம்பவே அழகாக வரைஞ்சிருக்கா. நங்கநல்லூர்லேருந்து விஷ்ணுபிரியா வரைஞ்சி அனுப்பினதை தான் பார்த்துட்டே இருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது, அத்தனை அழகாக இருக்குது. அதுவும் தாயார் சொன்னாலே கண்ணெல்லாம் அப்படியே நல்லா செவந்து, அந்த சிங்கத்தோட கண்காலாம் நல்லா செவந்து இருக்கணும்னு அதுக்கு ஏற்றாப்புல அவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைய பாசுர கோலம் அத்தனை அழகாக இருக்குது. நன்றி விஷ்ணுபிரியா. அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் வண்ண வண்ண குடைக்கோலம் அத்தனை அழகாக பத்மாவதி ராஜகோபாலன் அம்பத்தூர்லேருந்து வரைந்து அனுப்பிய ஒரு அழகான வண்ணக்கோலம் தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. நன்றி பத்மாவதி ராஜகோபாலன். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் ஆர்ஆர் நகர்லேருந்து நம்ம ஈஸ்வரி செல்வம் அவர்கள் வரைந்து அனுப்பிய ஒரு அழகான தாமரை கோலத்தை தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது, வண்ண வண்ண தாமரைகள். மிக்க நன்றி ஈஸ்வரி செல்வம். பிரியாவிடை உற்சவத்தை தொடர்ந்து எண்ணெய் காப்பு வைபவம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதோ இன்று எண்ணெய் காப்பு திருநாள், 2ஆம் திருநாள் அத்தனை வெகு விமர்சனையாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக சேவிப்போம். எல்லோருக்கும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தனதாரிலும் நமது தாயார் ஆண்டாநாச்சியார் அவர்களும் பரிபூர்ணமாக கிடைக்கணும், பெரிய பெருமாளர்களும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க கூடியிருந்து குளிந்தேனோ ரப்பாவாய். தாயார் சொன்னபடி ஒற்றுமையாக தாயாரையும் பெருமாளையும் கொண்டாடி மகிழ்வோம். குருநாதர் குற்றம் குறைகள் இருப்பின் அடியேனை மன்னிக்கவும். பெரியவாள்லாம் நிறைய சாதிச்சிருக்காங்க. அதில் நான் புரிஞ்சுன்றதை என் அறிவுக்கு எட்டினதை மட்டும்தாங்க நான் சொல்லியிருக்கேன். அனைவருக்கும் நன்றி. குற்றம் குறை இருப்பின் மன்னிக்கவும். குருநாதர் திருவடிகளே சரணம். பெரிய பெருமாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்.